இந்த உலகத்தில் 16 குணங்களோட கூடின ஒரு மனிதன் முழு 16ன்னு சொல்லுவானே அப்படின்னு சொன்னா ஷோடசகலோவை புருஷா யாவானேவ புருஷா அப்படின்னு வேதம் சொல்லும்போது 16 தான் பூர்ணமாக சொல்கிறார். பகவானை சொல்லும்போது ஷோடச கலைகளோடு உள்ளவன் பகவான். க்ஷேத்திரங்களுக்கு போன எல்லாம் இங்கே 7 கலை 9 கலை இப்படிலாம் சொல்லுவாள். முழுமையாக 16 கலைன்னா சில க்ஷேத்திரம்தான். ஸ்ரீரங்கம், திருப்பதி, குருவாயூர், இது மாதிரி சில க்ஷேத்திரங்கள் தான் முழுமையாக 16 கலைகளோடு இருக்குது அப்படிங்கிறது. மற்ற க்ஷேத்திரங்கள்லாம் சில குறிப்பிட்ட அம்சங்கள் தான் இருக்கும். அந்த 16 அப்படிங்கிறது முழுமைங்கிறதுனால தான் நம்மளுடைய காலத்தில் நம்ம சனாதனமான வாழ்க்கை முறை காலத்தில் 16 அணா 1 ரூபான்னு சொன்னது. 8 அணா 4 அணா யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னைக்குள்ளவாளுக்கு தெரியாது. 4 அணா அப்படிங்கிறது நம்ம சகஜமாக பேசுவோம். 8 அணா அப்படின்னு சொல்லுவோம். 8 அணான்னா 50 காசு. 50 காசுங்கிறது பிரிட்டிஷ்காரன் வந்தப்புறம் மாறினது. அது நம்ம மாற்றினமோ என்னமோ ஒன்று. ஆனால் அந்த சொல்லும்போது 4 அணா 8 அணா 16 அணான்னா 1 ரூபான்னு அர்த்தம். முழுமையை காண்பிப்பதற்காக உள்ள விஷயம் அது. அந்த 16 குணங்கள் குறிப்பிட்டு கேட்கிறார். இதில் ஒரு ஆச்சரியம். வேர்ல்டில் பிரசித்தமான ஒரு இங்கிலீஷ் புஸ்தகம். நான் 1வது கூட ஸ்கூல் போனது கிடையாது, அதனால் எனக்கு இங்கிலீஷ் வார்த்தைகள் மனசில் நிற்காது. நான் அப்புறம் வேணாலும் 2-3 நாளைக்குள்ளே நான் அந்த பேரை தெரிஞ்சுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. அந்த பேர் எனக்கு நிற்கலை. இந்த உலகத்தில் வாழ்க்கையில் பெரிய உயர்ந்த நிலையை அடைஞ்சவர்கள்ட்டெல்லாம் இந்த என்னென்ன குணங்கள் இருந்தது அப்படின்னு ஒருத்தர் ரிசர்ச் பண்ணினான். உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் பெருசா அலெக்சாண்டர், மகாத்மா காந்தி, இது மாதிரி யாரும் இல்லாமோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு புரியுற மாதிரி. அவன் எடுத்து பார்த்தான்னா மேக்சிமம் 5, 6, 7 குணத்துக்கு மேலே, இப்போ நான் சொன்ன இந்த 16 குணத்தில் 7 குணத்துக்கு மேலே ஒருத்தட்ட கிடையாது. அதுக்கே அவன் உலகம் தூக்கி வச்சு கொண்டாடி இருக்கிறவன. 16 குணங்கள் அப்படிங்கிறது எப்போதும் இருக்கணும். சிலர் ஒரு காலத்தில் இருந்தது, ஒரு தேசத்தில் இருந்தது, ஒரு மனிதன்கிட்ட இருந்தது அப்படின்னு இல்லாதபடிக்கு நேற்றுக்கும் இருக்கணும், இன்னைக்கும் இருக்கணும், நாளைக்கும் இருக்கணும். நேற்றைய தினமே சொன்னேன், நேற்றுக்கு கெட்டவனாக இருந்துட்டு இன்னைக்கு நல்லவனாக இருப்பான், நேற்றுக்கு நல்லவனாக இருந்துட்டு இன்னைக்கு கெட்டவனாக இருப்பான். இந்த மாறுபாடு மனிதன்கிட்ட இருக்கலாம், பகவான்கிட்ட அது கிடையாதுங்கிறதுனால தான் பகவத் சப்தமே, பகவான் அப்படிங்கிற சப்தமே 6 குணங்கள் நித்தியமாக பகவான்கிட்ட வாசம் பண்ணுறது அப்படிங்கிறதுனால தான். அது மகிமைகள், 6 சக்திகள். இந்த 16 குணங்கள் அமையப்பெற்ற ஒரு மனிதன் எங்கு இருக்கான் அப்படின்னு கேட்க ராமபிரானை பற்றி சொல்ல நாரதர் அந்த ராமனுடைய சரித்திரத்தையும் சொல்லி அதில் குணங்களை இவர் கேட்டது 16, அவர் சொன்னது 64 குணங்களை சொன்னார். நேதாத்மா மகாவீரியா துதிமான் திருதிமான் வசி புத்திமான் நீதிமான் வாக்மி ஸ்ரீமான் சத்ரு நிவர்கணா விபுலாம்சோ மகாபாகு கம்புகுரிவோ மகாகுணு மகோரஸ்கோ மகேஸ்வாசா இப்படி சொல்லிகிட்டே போகிறார். முதல்ல எடுத்த உடனே ஒரு 8-10 ஸ்லோகங்கள் கழித்து பட்டாபிஷேகம்னு அப்புறம் தான் வரப்போகிறது. சம்ஷேப ராமாயணத்தை பார்த்தோம்னா தெரியும். முதல்ல குணங்களாகவே தான் சொல்லிட்டு வருவார். இந்த ராமாயணத்தை நீ விப்புலி குரு விஸ்தாரமாக பண்ணுன்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்புறம் இவர் வாக்கில் ஸ்லோகம் வர பிரம்மா வந்து அந்த ஸ்லோக மெத்தேடில் இந்த ராமாயணத்தை பண்ணணும் அப்படின்னு இவருக்கு அனுகிரகம் பண்ணி ராமாயணம் முழுக்க என்ன நடந்ததோ அது உங்கள் கண்களுக்கு தெரியட்டம்னா. இது விஷன் இல்லை, கண்ணால் நம்ம சினிமா பார்க்குற மாதிரி காட்சிகள் பார்க்குற மாதிரி இல்லை. அதில் ஒரு ஆர்ந்த ஒரு விஷயம் இருக்குது. ஒரு மனுஷன் பேசும்போது சப்தத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, அந்த துவனிக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, பாவத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. சாதாரணமாக பேசும்போது 6 மணிக்கு காலேஜ் விட்டு வர வேண்டிய பெண் குழந்தை 6 மணிக்கு வராமல் 8 மணிக்கு ஆற்றுக்குள்ளே அலங்கோலமாக வந்தால் அந்த அப்பா அம்மா என்ன பண்ணுவா? வாங்கோ அப்படின்னு கூப்பிட்டா என்ன அர்த்தம்? உரிச்சு விடுற என்ன அர்த்தம்? நமக்கு வேண்டியவர்கள் யாராவது வந்தால் வாங்கோ 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 அப்படின்னு சொல்கிறோம், வேண்டாதவ யாராவது வந்தால் வாங்கோ அப்படிங்கிறோம். வாங்கோங்கிற வார்த்தை ஒன்றா தான் இருக்குது. சொல்லக்கூடிய அந்த டோன்
மாடுலேஷனில் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது, அதுக்கே எத்தனை அர்த்தம் கல்பிக்கிறோம் நாம். இப்படி ஒன்றும். இன்னொன்று உள்ள ஒன்று நினச்சிப்பான், வெளியில் ஒன்று பேசுவான். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் அப்படின்னு. உள்ள என்ன நினச்சாங்கிறது எல்லாருக்கும் புரியாது. இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிறது ரெண்டு வகை. மனுஷியால் புரிஞ்சுக்கிறது ஒரு வகை, உலகத்தில் வாழற விதத்தை புரிஞ்சுக்கிறது ஒரு வகை. இப்போ வாசலில் போய், இப்போ மார்க்கெட்டில் போய் பழம் வாங்கிட்டு வா அப்படின்னா பழத்தை வாங்கிட்டு வருவான். இத்தினோண்டு சூம்பி போன பூவம்பழத்தை. என்னடா இதை வாங்கியிருக்க, இது நல்ல பழமாக இருக்குது, உதாரணமாக நம்ம காமிச்சு என்னடா இதை வாங்கியிருக்க அப்படின்னு சொன்னோம்னா, நீங்கள் பழம்தானே வாங்கிட்டு வர சொன்னேன்மா. என்ன பழம்னு சொன்னீங்களா, எப்படி இருக்குன்னு சொன்னீங்களா. இந்த சமஸ்கிருதத்தில் ஒரு ஒரு சூத்திரம் ஒன்று. ஒரு சிஷ்யனை பார்த்து, சிஷ்யர்கள் 5-6 பேர் ஒரு ஆசிரமத்தில் பால் கறந்து காய்ச்சி அந்த பாலை ஆற வச்சுட்டு குரு ஸ்நானம் பண்ண போகிறது சிஷ்யர்களை பார்த்து சொன்னால், நான் குளிச்சுட்டு வர பரியந்தம் இதை பார்த்துக்கோ, காக்கா வந்து கொத்திட போகிறது பாலை, காக்கேபியோ ரக்ஷந்தா அப்படின்னு சொன்னார். காக்கா கொத்தாமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போனார். இவர் குளிச்சுட்டு வந்து பார்க்குறார், 10 பூனை உட்காந்துன்னு இந்த பாலை குடிச்சுட்டு. இந்த சிஷ்யனை கூப்பிட்டு கேட்டார், உன்னை நான் பார்த்துக்கோடான்னு சொல்லிட்டு தானடா போனேன், இப்போ பூனை குடிச்சுட்டு நீங்கள் காக்காட்டேன்னு தானே பார்த்துக்கோங்கன்னு சொன்னேங்களா. மார்ஜாரே பியோர சந்தான்னு சொன்னேன்ல, நீங்கள் காக்காட்டேன்னு பார்த்துக்கோங்கன்னே காக்கா வராமல் பார்த்துட்டேன். இந்த அளவுக்கு புத்திசாலித்தனம் இருக்கும் சில பேருக்கு விவகாரம் பண்ணுறதுக்கு. நானே என்னோட 8 வயசில் இந்த பழைய பஸ் ஸ்டாண்ட் இருக்கு பற்றியில, அதை விட்டு வெளியில் வர இடத்துல நான் ஒரு இடத்துல பார்த்துருக்கேன். இந்த திராட்சை பழம் விற்பா பற்றியில நம்ம பேசி எல்லாருமே பண்ணுற தப்பை சொல்லிக்கிறேன். நான் கடையிலெல்லாம் திராட்சையை கொடுங்கோன்னு சொன்னால் நம்ம எடையை போட்டு நமக்கு எய்த்தாப்பில் 1/4 கிலோன்னு அளந்துட்டு ஒரு பேப்பரில் வச்சு கட்டுவா. கட்டின்னு இருக்கிறதே யாருமே அதை பார்க்க மாட்டோம். நம்ம அப்படி கட்டின்ண்டே இருக்கிறதே இந்த பொட்டலம் கீழே போய்டும், கீழேந்து ஒரு பொட்டலம் மேலே வரும், நமக்கு தெரியாது. வீட்டில் போய் பிரித்து பார்த்தா அழுக திராட்சையாக இருக்கும். பெரும்பாலானவா பண்ணுற தப்பு என்னன்னா, அந்த ஒரு விவகாரம் பண்ணும்போது அதை எந்த இடத்துல ஏமாறுவோமோ அந்த இடத்துல ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறது தெரியாது. எது நல்ல பதார்த்தம்னு செலக்ட் பண்ணி வாங்க தெரியாது, அது எதுக்கு என்ன விலைன்னு சொல்லி வாங்க தெரியாது. இது ஒரு நாலெட்ஜ், இது ஒரு சாமர்த்தியம். இது சில பேருக்கு இருக்கும். மனுஷியால எடை போட தெரியாது. சில பேருக்கு மனுஷியால எடை போட தெரியும், லோக விவகாரம் பண்ண தெரியாது. ரெண்டும் இருக்கணும். ரெண்டும் இருந்தால் தான் நாம் இங்கே சித்திக்க முடியும், ஜெயிக்க முடியும். இப்போ வால்மீகியை பார்த்து பிரம்மா சொன்னது, இந்த ராமாயணத்தில் சம்பந்தப்பட்ட கேரக்டர்கள் பேசும்போது அவர்கள் மனசில் என்ன நினைக்கிறார்களோ அந்த நினைவு உள்பட உங்களுக்கு தெரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டார். ரகசியஞ்ச அப்படிங்கிறதுக்கு அதுதான் அர்த்தம். பிரகாசஞ்ச, பிரகாசமாக உள்ள விஷயங்களும் உங்களுக்கு தெரியட்டும். அது மட்டும் இல்லை, நதேவா அனர்த்தா காவியே காட்சி தத்ர பவிஷ்யதி, உங்கள் வாக்கில் ஒரு பொய் கூட வராது அப்படின்னு நான் சொல்கிறேன்னா. பிரம்மா மேலோப்பம் போட்டது. பிரம்மான்னா யார் தெரியுமோ? புத்தி. பொதுவாகவே கவனிச்சேன்னா ஒரு விஷயம் செய்யும்போது தப்பாக இருந்தால் புத்தி நம்மளை எச்சரிக்கும், இதை பண்ணாதே அப்படின்னு சொல்லி எச்சரிக்கும். அதை மீறி தான் நம்ம மனசு ஆசையினால் பண்ணுறோம். மனசு வேற, புத்தி வேற. மனசு வைப்ரேஷனோட உள்ளது, புத்தி தீக்ஷ்ணமாக உள்ளது. இந்த புத்தியான நிலையில தான் நாம் இருக்கணுங்கிறதுக்கு தான் காயத்ரி மந்திரங்கள் எல்லாமே. தியோ யோன பிரச்சோதியாது, தியோ யோன பிரச்சோதியாதுன்னு எதை எடுத்தாலும், எந்த தெய்வத்தை பற்றி சொன்னாலும் நகாதியா பிரச்சோதையாது, என்னுடைய புத்தியை தூண்டட்டும் அப்படின்னு தான் அது பிரார்த்திக்கிறது. புத்தியாக இருக்கணும் நாம அப்படிங்கிறதுனால சஞ்சலத்தோடு இருக்கக்கூடாது. இந்த பிரம்மா அப்படிங்கிறவர் புத்தி தத்துவம், அவர் தான் புத்தி நமக்கெல்லாம். அந்த பிரம்மா சொல்றார், ஒரு பொய் கூட வராது. அதனால இந்த ராமாயணம் முழுக்க எடுத்து பார்த்தோம்னா பொய்யே கிடையாது. மூணாவது விஷயம், வேதங்களால் அறியப்பட வேண்டிய பரம்பொருளான பரமாத்மா ஸ்ரீஹஸ்பதி வைகுண்டவாசி பகவானாக பிறக்க அவனை அறிவிக்கக்கூடிய வேதமானது ராமாயணமா வந்தது. வேதவேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே
வேத பிராச்சேத சாதாசீத் சாட்சாத் ராமாயணாத்மனா. அதுக்கு என்ன வேஷம் போட்டுன்னு வருதுன்னு புரியல. மற்றவர்கள்லாம் வேஷம் போட்டுன்னு வந்துட்டார்கள். பெருமாள் வரும்போது பகவானுடைய உச்சுவாச நிச்சுவாசமா இருக்கக்கூடிய மூச்சு காத்தால அந்த வேதத்துக்கு எந்த ரூபத்தில் வருதுன்னு புரியாம ராமாயண ரூபத்தில் வந்தது அப்படின்னு ஒரு விஷயம். இதுல இப்ப பலம் விஷ்ணு பிரவர்த்ததான்னு நேற்றைய தினம் சொன்னேன். முடிவில் சொன்னார் வால்மீகி அப்படின்னு. அதை விட ஆச்சரியம் இல்லை. ராமாயணம் ஆரம்பிக்கிறதேவே அந்த ராமாயணத்தை கேட்டுட்டு பரதலட்சுமணால கூப்பிட்டு பகவான் சொல்றான், எனக்கே இது மங்களத்தை கொடுக்கக்கூடியதா அமைஞ்சிருக்குங்கிறார். மமாபி தத் பூதிகரம் பிரவக்ஷதே மகானுபாவம் சரிதம் நிபோததா. இது எப்படி பண்ணியிருக்கார் இந்த வால்மீகினார்? எனக்கே மங்களத்தை கவனிச்சு கேட்கணும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு பகவான் சொல்லல, எனக்கு மங்களத்தை பூதிகரம்ங்கிறார். எனக்கு மங்களத்தை கொடுக்குற மாதிரி இந்த ராமாயணம் அமைஞ்சிருக்குன்னா ஒருத்தருக்கு மங்களத்தை க்ஷேமத்தை எது கொடுக்கும்? நீ நன்னாரு அப்படின்னு ஒருத்தர் சொன்னதுனால ஒருத்தர் நன்னா இருந்துருவாள? நீ நன்னாயிருன்னு சொன்னதுனால உங்க மனசு வேணா உயர்ந்ததுன்னு சொல்லலாம். உங்களை நன்னா வைக்கிறதுக்கு சக்தி எங்கிட்ட உண்டா? அதுதான் இந்த கேள்வி. எல்லாரும் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்றோம் உலகத்துல. கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். நாம நீ க்ஷேமமா இரு அப்படின்னு சொன்னா நல்ல வார்த்தையா சொல்லணுங்கிறதுக்காக சொல்றோம். உண்மையில உங்களை சௌக்கியமா இருங்கோ நீங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா உங்களை சௌக்கியமா இருக்க வைக்கிற சக்தி என்கிட்ட இருக்கணும். அது எத்தனை பேருக்கு இருக்கும்? அது காளிதாசன் சொல்றான், மகான்களுக்கும் மற்ற சாதாரண மனிதர்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ரிஷினாம் புனராஜ்ஞானா வாச்சம் அர்த்தோனுதாவதி அப்படின்னா, மற்றவர்கள் பொருளை தேடி வார்த்தையை பொருளுக்காக வார்த்தையை தேடுவார்கள், மகான்களுடைய வார்த்தையை தேடின்னு பொருள் வரும்னா. ஒருத்தரை பார்த்து நீ ஆரோக்கியமா இருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டா அவன்கிட்ட ஆரோக்கியம் இருக்க வேண்டாம். இவ சொன்ன உடனே அந்த ஆரோக்கியம் வந்துடுவாங்க, டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். பின்னாடி அந்த சப்தத்துக்கு அத்தனை சக்தி. அது எப்படி வரும் அப்படின்னு சொன்னால் வேதம் சொன்னாதான் வரும். வேதம்ங்கிறது எல்லாரும் நினைச்சுட்டு இருக்கோம், ஏதோ பாப்பா இரு ஓதுறதுன்னு நினைச்சுட்டு இருக்கோம். அப்படியே அர்த்தம் இல்லை. சப்த கோஷங்கள் தெய்வங்கள் முழுக்க. ஆனால் பாமர ஜனங்கள் உள்பட இன்னைக்கும் இந்த நம்பிக்கை ஏதோ ஒரு பிரச்சாரத்தினால நக்கலா பேசினாலும் நம்பிக்கை மாறவே இல்லை ஜனங்கள்கிட்ட. ஜனங்களுக்கு நம்பிக்கை குறையவே இல்லை. நாஸ்திகவாதி உள்பட அவன் சொன்னா என்ன வேத சாக்கா அப்படின்னு தானே கேட்குறான். இன்னும் சொல்ல போனா நாஸ்திகவாதிகள் இன்னும் சொல்ல மற்ற மதத்துக்காரர்கள், பல தேசத்துக்காரர்கள், பல மதத்துக்காரர்கள் அவர்களுடைய மத சம்பந்தப்பட்ட நூலை சொல்லும் போது இது எங்க வேதம்ங்கிறான். ரிக்கு வேதம் அப்படிங்கிறது எங்களுடைய குரான் அப்படின்னு நான் சொல்றேன்னா எங்கேயாவது அப்படி சொல்லலையே நாம. அப்புறம் நீ ஏன் வேதம்ங்கிற சப்தமே உன் மதத்துல கிடையாதே. வேதம் அப்படிங்கிற வார்த்தையே இந்த மதத்துக்கு சொந்தமான வார்த்தை என்ன அது? அப்ப இதுதான் உயர்ந்த வார்த்தை அப்படிங்கிறது தெரியறதும். ஏன்னா இந்த சப்தங்கள் எல்லாம் தெய்வத்தினுடைய வடிவங்கள். இந்த சப்தத்தை உச்சரிக்கும் போது அந்த வடிவமானது கிரியேட் ஆயிடும். தெய்வாதீனம் மந்திராதீனம் து தெய்வத்தம். ஒரு சிற்பி சிற்பத்தை செதுக்கும் போது அது மேல ஏறி உட்கார்ந்துன்னு தான் செதுக்கிறான். அதே சிற்பத்துக்கு யாகசாலை அமைக்கப்பட்டு ஜீவன் கொடுக்கப்பட்டு கும்பாபிஷேகமும் ஆயிடுத்துன்னா அதே சிற்பி பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்றான் அந்த விக்கிரகத்தை. கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி அதுல எண்ணெய் இல்லை, கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் அதுல எண்ணெய் வந்தது. கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடியும் அது சிலை தான், கும்பாபிஷேகம் ஆனப்புறமும் அது சிலை தான். அப்ப ஏன் கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி ஏறி உட்கார்ந்துட்டா இப்ப அவன் கை காலே படக்கூடாதுன்னு நாம சொல்றோம். ஏன் அப்படின்னு சொன்னால் இப்ப என்ன வந்திருக்குங்க? சக்தி வந்திருக்கு. எப்படி வந்தது? பூஜையினால வந்தது. பூஜைன்னா என்ன? எப்படி கை காமிச்சா வந்துருமா? மந்திரம், அந்த மந்திர சப்தம் இருக்கு பாருங்க. அதனாலதான் இன்னும் எல்லாருக்குமே புரியுற மாதிரி சொல்றேன்.
அது உலகத்தில் எத்தனை மொழியாக இருந்தாலும் மந்திரங்கிற அந்த அந்த பகுதி மட்டும் சமஸ்கிருதத்தில் தான் இருக்கும். பாக்கி எந்த மொழியிலையும் கிடையாது. தமிழில் கிடையாது. கிடையாது. தமிழில் திருமந்திரம்னு, மந்திரங்கிற வார்த்தை என்ன தமிழ? அவ்வளோ தூரம் வேண்டாம். சிவபுராணம் சொன்னார் மணிவாச்சகர். ஆரம்பிக்கிறதே நம சிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க கோகழி ஆண்ட குருமணி தன் தாழ் வாழ்க ஆகமம் ஆகி நின்ற அன்னிப்பான் தாழ் வாழ்க சொல்லிட்டே போலாம். ஏகப்பட்டது சொல்றார். ஆரம்பிக்கிறத என்ன சொல்லி ஆரம்பிக்கிறார்? நம சிவாய வாழ்க அப்படிங்கிறார். அந்த நம சிவாயங்கிற சப்தம் இருக்கு, அதுதான் மந்திரம். சிவனே வணக்கம் உனக்கு அப்படிங்களாங்க. அப்படியே சொல்லல. கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் அப்படின்னு சொல்றோமோ, அந்த நாராயணாங்கிற அந்த சப்தம் இருக்கு, அது மந்திரம். அது அது மற்ற மொழிக்கு சொந்தம் கிடையாது. அது சம்ஸ்கிருதத்துக்கே சொந்தமானது. இது ரொம்ப பெரிய விஷயம். இது கண்மூடித்தனமாக அதை பேசல. குழந்தைகள், படிக்கிற குழந்தைகள், இதுக்கு முன்னாடி 20 வருஷம் முன்னாடிலாம் ஜேனம் கட்டி விட்ட மாதிரி ஜனங்கள் பிரச்சாரத்தினால புத்தி மயக்கத்தில் இருந்தது. நீங்கள் குழந்தைகள்லாம் ஓரளவு படித்து வருது. ஃபிசிக்ஸ் படிக்கிறேன் நீங்கள், ராத்திரி கொண்டோம் நெட்டில் நீங்கள் சர்ச் பண்ணுங்க. ஜெர்மனில் இந்த சப்தங்களை வச்சு ஒரு ரிசர்ச் பண்ணினார்கள். சப்தத்தில் பண்ணும்போது சாதாரண பிராந்திய மொழியை உச்சரிக்கிறதே ஏற்படக்கூடிய வைப்ரேஷனுக்கும் சமஸ்கிருதத்தை உச்சரிக்கும் போது ஏற்படக்கூடிய வைப்ரேஷனுக்கும் வித்தியாசத்தை பார்க்கும்போது பிராந்திய மொழிகளில் ஏற்படக்கூடிய உச்சரிப்பில் வர வைப்ரேஷன் தாறுமாறா இருக்கு. சமஸ்கிருதத்தை உச்சரிக்கும் போது அந்த சப்தம் எந்த பொருளை சொல்றதோ அந்த பொருளோட வடிவம் வருது. இந்த ஸ்கேல்ல அந்த சப்தம் எதை சொல்றதோ, அஜஹா அப்படின்னு சொல்லிட்டா அந்த சப்தத்தை ஸ்கேன் பண்ணா ஆடு மாதிரி இருக்கு. கஜஹா அப்படின்னா யானை மாதிரி வருது. பிரமிச்சு போயிட்டான் அவனே. இதே யானைன்னு சொன்னா யானை மாதிரி வரதில்லை. அப்ப ஒரு சொல்லுக்கு சங்கேதமா அடையாளமா பெயர் வைக்கிறது வேற, ரூಢியா பெயர் வைக்கிறது வேற. ரெண்டு வகையா உண்டு. இப்ப நாராயணா அப்படிங்கிற சப்தம் சங்கேதமா ரூಢியா அப்படின்னா நமக்கு வச்சா சங்கேதம், பகவானுக்கு அது ரூಢி. நமக்கு அடையாளமா வைக்கப்பட்ட பெயர் அது. பகவானுக்கு அது அவரோட பெயர், அது மாறாத பெயர். அது அந்த சப்தங்கள் உச்சரிக்கும் போது அந்த வடிவம். அதனால தானே மந்திரங்கள்லாம் ஜெபம் பண்றதே தியான ஸ்லோகம் சொல்றோமோ. இப்ப இந்த இந்த ராமருடைய ராம ஷடாட்சரி மூல மந்திரம் சொல்லும் போது ராமர் எப்படி இருந்தார் அப்படிங்கிறத அந்த தியான ஸ்லோகம் சொல்றோம். சக்தி பஞ்சாட்சரி சொல்லும் போது தியான ஸ்லோகம் சொல்றோம். அந்த மூல மந்திரத்தை ஜபம் பண்றதுக்கு முன்னாடி தியான ஸ்லோகம்னு இருக்கு. அது என்னத்தை சொல்ல வருதுன்னா, இந்த தியான இந்த சப்தத்தை உச்சரித்தா இந்த உருவம் வரும் அப்படிங்கிறத காமிக்கிறது தான் அதோட விஷயம். அப்ப வேதங்கள் அப்படிங்கிறது தெய்வத்தினுடைய வடிவங்கள். அவைகள் வால்மீகி மூலமாக ராமாயணமாக வந்தது. அதனால இத்தனை மகிமை. இன்னி பரியந்தம் அழிக்க முடியலையே. நீ என்னவோ பண்ணி பார்க்கற. எத்தனை ட்ரஸ்ட், எத்தனை கோடி ரூபாய் சொத்து, எத்தனை பேரை வச்சு போஸ்டர் அடிச்சு ஓட்டுறது, செவத்தில் எழுதுறது, ராத்திரி வேலை 12 மணிக்கு உட்காந்து இத்தனை பண்ணி ஒன்றும் கோவிலுக்கு வர கூட்டம் குறையவே இல்லையே. நாங்கள் எதாவது பணத்தை கொடுத்தா கூட்டின்னு வரோம். இல்லை மற்ற மதத்திலேயாவது ஃபைனான்ஸ் இதெல்லாம் பண்ணுவா. நான் அதை சொல்லிகிட்டே இருப்பேன். நான் எல்லாத்தையுமே நாமெல்லாம் அந்த தப்பு பண்ணுறோம். என்ன தப்புன்னா, கஷ்டப்படுறவாளுக்கு சப்போர்ட் பண்ணுறதில்ல. நாம் அதை கெடுத்துட்டார்கள். இந்த 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 கவர்மெண்ட் வந்து அந்த பிரின்சிபலில் மாறிடுச்சு. ஒரு காலத்தில் கிராமத்தில் எல்லாம் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும், ஒருத்தருக்கும் ஏதாவது ஒரு வகையில். அதனால் நம்பிக்கை இருக்கும். உரிமையோட ஒரு கஷ்டம்னு சொன்னால் ஒரு 10 போய் 5 ரூபா பணம் கேட்க முடியும். ஒரு கடையில் போய் நான் நாளைக்கு பணம் தரேன்னு சொல்லிட்டு சாமான் வாங்கிக்கலாம். செட்டியார் கொடுப்பார். நாளைக்கு கொடுங்க சாமி, அப்புறம் கொடுங்க. சிரார்த்தமே கடனுக்கு சாப்பிடுவா வைதீகா. நான் அறுவடை அப்புறம் தரேன் அப்படின்னு சொல்லுவாள். அந்த ரிலேஷன்ஷிப்பை கெடுத்துட்டாங்க. அதை அவள் உபயோகப்படுத்திக்க ஆரம்பிச்சுட்டா. அந்நிய மதஸ்துக்காரர்கள்லாம் யார் கஷ்டப்படுறாளோ அவளுக்கெல்லாம் பண உதவி பண்ணி மத மாற்றங்கள் பண்ணி
ரொம்ப பேருக்கு அது புரியாது. நம்ம ஏதோ லோகாயதமாக நாம் இருந்துட்டு இருக்கோம். உள்ளே என்ன நடக்கு, எத்தனை 1000 கோடி ரூபா ஒவ்வொரு வருஷமும் மத மாற்றத்துக்காக இந்த இந்தியாவுக்குள்ளே வந்ததுங்கிறது யாருக்கு தெரியும்? இப்போ எல்லாம் மென்னையில் கை வச்சாச்சு. இப்போ ஒரு ரூபா என்ஜிஓக்கள் முழுக்க க்ளோஸ் பண்ணியாச்சு. 40,000 என்ஜிஓக்கள். அது எந்த ட்ரஸ்ட்காரால் இருந்தாலும் ஏடிசி வாங்கினா வருஷா வருஷம் அவள் அக்கௌண்ட் சமர்ப்பணம் பண்ணணும். இல்லைன்னா அதோட முடிஞ்சு போச்சு அந்த ட்ரஸ்ட்டு. என்ன அக்கிரமம், என்ன ஃப்ராடு, எத்தனை மத மாற்றங்கள். எங்கேயோ ஒரு குக்கிராமத்தில் போய் பார்த்தோம்னா அங்கே ஒரு மத மாற்றம். அந்த ஏழைகளுக்கு பணத்தை கொடுத்து நீ உன் கொள்கையை சொல்லி ஒரு மதத்தை சொல்லி சித்தாந்தத்தை சொல்லி நீ மத மாற்றம் பண்ணி தொலைச்சேன்னா அது வேற விஷயம். அது அவன் பக்கத்தில் உள்ளது. நம்ம பக்கத்தில் உள்ள பிரச்சனை என்னன்னா, எல்லாருக்கும் சமமான வாழ்க்கையை கொடுத்த மதம் இந்து மதம். இது நடுப்பில் வந்த சில பேர்கள் படுத்தின குட்டிச்சவர். அதனால இந்த மதத்தில் வந்து நீ ஓ சத்தி நான் ஓ சத்தி, உனக்கு அவாவா தொழிலை பார்த்துருந்தோம், வேலையை பார்த்துருந்தோம். தெய்வம்ங்கிறது எல்லாருக்கும். பாபினோபி கமிஷந்தி நிர்பயம் கிருஷ்ண மந்திரம்னு இருக்கு சாஸ்திரம். இப்போ எல்லாரும் என்ன நினைச்சுட்டு இருக்கா, ஐயரு தானே உள்ள போய் தொடலாம்னு. அப்படி அர்த்தம் இல்லை. இப்போ சௌந்தரராஜ பட்டர் இருக்கார், அவர் அண்ணா இருக்கார், முரக்காரா இருக்கார், இன்னும் சில வைஷ்ணவாலே இருக்கா. அப்போ அவர் வைஷ்ணவரே இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இந்த ராமரை இவர் தொடலாம், அவர் தொட முடியாது. வைஷ்ணவாலா இருந்தாலுமே அங்க தீட்சை அங்க முறக்கட்டில் இருக்கணும். பிராமணனா பிறந்ததுக்காக உள்ள போய் சாமியை தொட்டுட முடியாது எல்லாருமே. இன்னும் சொல்ல போனா அந்த பூஜை பண்றவாளை விட உயர்ந்த பிராமணாலா இருந்தாலுமே ஆச்சார அனுஷ்டானத்தில் இருந்தாலுமே அந்த சுவாமியை தொட முடியாது. ஏன்னா அதுக்குன்னு சில நியமங்கள் இருக்கு. அந்த மாதுருபாகனார்க்கு வழி வழி அடிமை செய்யும் வேதியர் குலத்தில் தோன்றி மேம்படு சடையனார்க்கு அப்படின்னு சேர்க்கிறார். இந்த பூஜா கிரமத்தை பதிவு பண்றார். எல்லாரும் பூஜை பண்ணிவிட முடியாது. வழி வழி அடிமை செய்யும் வேதியர் குலத்தில் தோன்றி அப்படிங்கிறார். பரம்பரையா வரணும். அது வழி வழி அம்மா வழியும் இருக்கணும், அப்பா வழியும் இருக்கணும். சில கோத்திரம் தான் இதுக்குன்னு, பாஞ்சராத்திரத்துக்குன்னு சிலது, வைகானத்துக்குன்னு சிலது, சைவ ஆகமங்களுக்குன்னு சிலது. இது இவா வேற, இவர் பட்டாச்சார், இவர் சிவாச்சார், நாங்கள் பிராமணா. இவா பிராமணா இல்லைன்னு அர்த்தம் இல்லை. இவா பட்டாச்சார் பெருமாளை தொடலாம், சிவாச்சார் சிவனை தொடலாம். ரெண்டையும் நாங்கள் தொட முடியாது. இது ரொம்ப பேருக்கு தெரியல, துஷ்பிரச்சாரம் பண்றார்கள். அந்த சிஸ்டம், அந்த தீட்சை பெற்றவர்கள் தான் தொடலாம். அந்த கோவில் முறையில் கும்பாபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தா அது கர்ப்ப கிரகத்துல தான். உள்ள வர்றது யார் வேணாலும் வரலாம். உள்ள வரத்துக்கு எல்லாருக்கும் அனுமதி உண்டு. பாபினோபி கமிஷன், எல்லாரும் வரணுங்கிறதுக்கு தானே என் கோவிலே. இல்லை நீ வரலாம் நான் வரக்கூடாதுங்கிறதெல்லாம் நடுப்பில் பண்ணினவர்கள் பண்ண கூத்தது. ஒஞ்சாதிக்குள்ள கோவில், எஞ்சாதிக்குள்ள கோவில், ஒன்சாமி என்சாமி, என்ன பைத்தியக்காரத்தனமான பேச்சு. ஹிந்து மதம்னு சொல்லிட்டா எல்லாருக்கும் எல்லா சாமியும் பொது. ஒஞ்சாமி எஞ்சாமிங்கிறதுலாம் குலதெய்வம் வேணா இருக்கலாம், சாமியை உரிமை கொண்டாட முடியுமா? நாம சில பண்ண சில தவறுதல்களால அவர்களுக்கு இடம் கொடுக்கிற மாதிரி ஆயிடுத்தது. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாருக்கும் இந்த தெய்வங்கள் பொதுவானது. அந்த தெய்வங்களுடைய சப்தங்கள், சக்திகள் சப்தங்களால வருது. அந்த சப்தங்கள் வேதம். அந்த வேதமே ராமாயணமா வந்தது. அந்த ராமாயணத்தை பண்றார். அப்படி பண்ணி பார்க்கிறார் வால்மீகி. பிரம்மா சொல்லியிருக்கார், இந்த ராமாயணம் அப்படிங்கிறது நீ உன்னால பண்ணப்படுகின்ற ராமாயணம் எப்படி தெரியுமா இருக்கும்? உலகம் உள்ள பரியந்தம் இருக்கும். யாவஸ்தாஸ்யந்தி கிரயா சரிதஸ்ச மஹீதலே தாவத் ராமாயண கதா லோகேஷு பிரச்சரிஷ்யதி. எது பரியந்தம் மலைகள் இருக்கோ, எது பரியந்தம் நதிகள் இருக்கோ, எது பரியந்தம் உலகம் இருக்கோ, அது பரியந்தம் உன் ராமாயணம் இருக்கும் அப்படிங்கிறார். இதை பெரட்டி போட்டும் வியாக்கியானம் பண்றவா சொல்லுவா, எது பரிந்த ராமாயணம் இருக்கோ அது பரிந்து தான் உலகம் இருக்கும். எது பரிந்த ராமாயணம் இருக்கோ அது பரிந்து தான் உலகம் இருக்கும். அதுக்கப்புறம் உலகத்துல நிம்மதி இருக்காது, மிருகப்பிராயமா போயிடும். இந்த வாழ்க்கை முறை, இந்த சரித்திரம் அபூர்வமா இருக்குங்கிறதுனால தான் உலகத்துல உருது மொழியில ராமாயணம் இருக்கு, ரஷ்ய மொழியில ராமாயணம் இருக்கு, ஜப்பானிய மொழியில ராமாயணம் இருக்கு, சைன மொழியில ராமாயணம் இருக்கு.
இங்கிலீஷில் இருக்கு. இதெல்லாம் நம்ம பணம் கொடுத்து பிரிண்ட் போடல, இதை படிச்சுட்டு அவர்கள் தங்கள் மொழியில் எழுதி வச்சிருக்கார்கள். ஏன்னா இந்த ராமச்சரித்திரம்ங்கிறது அப்படி ஒரு வாழ்வியல் முறையை நமக்கு காண்பிக்கிறது. ஒரு படிப்பு நாம் தெரிஞ்சுட்டோம்னா அதை இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்கணும். இது ஒரு சிஸ்டம். நம்ம தேசத்தில் பிரிட்டிஷ்காரர்கள் வரத்துக்கு முன்னாடி கல்வி அப்படிங்கிறது ஃப்ரீ, ஃபீஸ் கிடையாது. கல்விக்கு பணம் கட்டி படிக்கவே வேண்டாம். இன்னைக்குமே அதுக்கு உதாரணம் பாடசாலை, வேத பாடசாலைகள் நடக்கிறதே. அதில் படிக்கிற குழந்தைகளுக்கு நாங்கள் பணம் தரோம், நீ படிப்பாத அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பணம் தரமே தவிர அவன் பணம் கட்டி படிக்கவே இல்லை. ஹிந்து மதத்தில் படிப்புங்கிறது ஃப்ரீ, சாப்பாடுங்கிறது ஃப்ரீ. இது ரெண்டும் வியாபாரம் கிடையாது. இது ரெண்டையும் வியாபாரம் பண்ணக்கூடாது. ஒரு கண்ணு அப்படின்னு கிராமத்தில் சொல்லுவா. ஒரு கண்ணு வியாபாரம் பண்ணினா அவன் பொழைச்சி மேலே வரமாட்டான். ஒரு கண்ணு, ரெண்டு கண்ணு, மூணு கண்ணு சில கணக்கெல்லாம் உண்டு. இந்த வியாபாரங்கள்லாம் பண்ணினவா அதனால பெருசாக சாதிச்சார்கள்லாம் சொல்ல முடியாது. ஒரு கண்ணுனா நெல், ரெண்டு கண்ணுனா மாடு, மூணு கண்ணுனா தேங்காய். இதெல்லாம் வியாபாரம் பண்ணி பெருசாக கோடீஸ்வரர்கள்லாம் ஆக முடியாது. ஏன்னா இதெல்லாம் தானமாக உள்ள விஷயம். இது இன்னைக்கு பிரிட்டிஷ்காரன் வந்ததுக்கு அப்புறம் உயர்ந்த வியாபாரம் எது போட்டால் 100க்கு 100% லாபம் வரக்கூடியது எதுனால் ஒன்று ஸ்கூலு, இன்னொன்று ஹோட்டல். இத்தனோண்டு ஒரு கரண்டி மா 75 ரூபா விலை. ஒரு கரண்டி மாவோட விலை 75 ரூபா. இட்லியாக பார்த்தா விலை குறைச்சல், தோசையாக பார்த்தா விலை கூட. மாவோட அளவு இட்லியை விட தோசைக்கு குறைச்சல், விலை கூட. படிப்பு பக்காவாக விளம்பரம் பண்ணி அழகாக ரூம் எல்லாம் கிரியேட் பண்ணி ஏசிலாம் பண்ணி மானிட்டர்லாம் வச்சு ஜிம்மெல்லாம் வச்சு விளையாட்டு இதெல்லாம் பண்ணி உங்களுக்கு ஃபோட்டோ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணால் போகிறோம். உள்ளே வந்து எவன் சொல்லி தராங்கிறது எவனுக்கு தெரியும். இந்த டீச்சரை பொறுத்த ஐயா ஸ்கூலு, ஆளை பொறுத்து ஸ்கூல் கிடையாது. யார் சொல்லி கொடுக்குறாங்கிறத பொறுத்து தான் ஸ்கூலு. அது மாதிரி தெரியாமல் கொண்டு சேர்க்கிறார்கள் குழந்தைய. அந்த யூனிஃபார்ம், அந்த பஸ்ஸு அமக்களை படுறது. அதுலேயே அதில் ஒரு பார்க்கணுமே, எல்கேஜிக்கு அனுப்புறதேவே அவன் என்னமோ கலெக்டர் ஆகிட்டா மாதிரி இவளுக்கு ஒரு நினைப்பு. என்ன பணத்தை ஒழிக்கிறது வருஷத்துக்கு 20,000 ரூபா, 25,000 ரூபா. என்ன கிழிச்சான்னா முட்டை போட கற்றுக்கிறான். அதுதான் தெரியறது. இதெல்லாம் வந்து ஏமாத்துற வேலை. படிப்பெல்லாம் ஃப்ரீ வரும், திரும்பி கவலையப்படாதீங்க. எல்லாம் படிப்பெல்லாம் ஃப்ரீயாக வரும். அதெல்லாம் மாற்றணும்னு தான் எங்களுக்கு அபிப்பிராயம். படிப்பு ஃப்ரீயாகணும். ஏழைக்கு ஒரு படிப்பு, பணக்காரனுக்கு ஒரு படிப்பு, இந்த ஜாதிக்கு ஒரு படிப்பு, அந்த ஜாதிக்கு ஒரு படிப்பெல்லாம் இருக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் மேலே திறமை உள்ளவனுக்கு மதிப்பு இருக்கணும். இந்த திறமை உள்ளவனெல்லாம் நீங்கள் திரஸ்காரம் பண்ணினா அப்புறம் அறிவு பஞ்சம் ஏற்படும். இந்த நாட்டில் எல்லாரையும் முன்னேற்றணும் அப்படிங்கிற கொள்கை வேற. அதுக்காக திறமைசாலியை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிவிட முடியுமா? நான் நாசால 50% இந்தியாக்காராக தான் வேலை செய்யறது. அதனால தான் அமெரிக்காக்காரன் நம்மளுக்கு கண்டு ஏன் பயப்படுறான்னா, அங்கே பெரும்பாலும் அவனோட இயக்கம் முழுக்க இந்தியர்களால் தான் நடக்கிறது. பெரும் சிஸ்டங்கள்லாம் அந்த ஒரு பயம் அவனுக்கு இருந்துட்டே இருக்கு. அதில் கொண்டு கை வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டோம். இவெல்லாம் யாரு? ஒரு 50 வருஷம் 75 வருஷம் முன்னாடி எங்கே இருந்தவா? அவெல்லாம் இந்த நாட்டில் இருந்தவா தானே, இந்த தேசத்தில் இருந்தவா தானே. இந்த காவிரி கரையிலையும் தாமிரபரணி கரையிலையும் இப்படி அக்ரஹாரத்தில் வாழ்ந்தவர்கள் தானே. இன்னைக்கு என்ன சொல்கிறான்? பாப்பானை கண்டா உதைக்கணுங்கிறான். சுந்தர் பிச்சை தமிழங்கிறான். சுந்தர் பிச்சை பாப்பாண்டா, அவன் தமிழன். நீ தமிழ் வேற, தமிழன் வேற, பாப்பா வேறங்கிறியோனோ. அப்போ சுந்தர் பிச்சை பாப்பான்னா தமிழனா? அவன் தமிழன் இல்லை, பாப்பாவும் உன் கணக்குப்படி.
அப்போ உனக்கு உனக்கு வேணும்னா மட்டும் தமிழர், இல்லைன்னா பாப்பா. விரட்டி அடித்தா பறக்க வேண்டியதுதான். ஸ்கூல் எந்த எந்த செக்ஷன் எந்த டிவிஷன் ஒழுங்காக இருக்கு, எல்லாம் கொலாப்ஸ் ஆயிடுது. எந்த நிர்வாகத்தை எடுத்தாலும் ஊழல், அறிவின்மை. இந்த ஊழல் கூட தொலைஞ்சு போட்டோம், முட்டாள்தனம். ஒரு விஷயத்தை நாம சொன்னாதான் அவளுக்கு அந்த செக்ஷனே புரியறது. அது மாதிரி நிலையில தான் இருக்கு. அதெல்லாம் நிர்வாகம் நாசமா போயிடும். படிப்பு அப்படிங்கிறத என்னைக்கு ஃப்ரீ ஆறதோ அன்னைக்கு தான் எல்லாராலையும் படிக்க முடியும். இன்னைக்கு நிறைய பேர் திறமசாலிகள் இருக்கா, பணம் கட்ட முடியாம. படிப்பு ஃப்ரீ ஆகணும். இந்து மதத்தினுடைய அடிப்படை படிப்பு ஃப்ரீ அப்படிங்கிறது. இதை விட இன்னொரு விஷயம் சொல்றேன். எனக்கு ஒன்று தெரிஞ்சதுன்னா என் வாழ்நாளுக்குள்ள நான் ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்காம போயிட்டேன்னா நான் பிசாசா போயிடுவேன். நான் கரையேற முடியாது. சாஸ்திரம் அது. அதுவும் வேதம் படிச்சு வேதத்தை சொல்லாம நான் போயிட்டேன்னா பிரம்மராட்சசா போயிடுவேன் இருக்கு. இந்த பிசாசுலேயே கிரேடு வேற இருக்கு. சாதாரண படிப்புக்கும் வேதம் படிச்சுட்டு போறதுக்கும் வித்தியாசம் வேற இருக்கு. வேதத்தை படிச்சுட்டு இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்காம போயிட்டோம்னா அவன் பிரம்மராட்சசா போயிடுவான் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது.